எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரா அருமையான ஒரு உப்புமா தான் பண்ண போறோம். அது என்ன உப்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு உப்புமா பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பழக்கத்தை விடவும் எல்லா உப்புமாவோடவும் இது ரொம்ப டிஃபரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸை இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரால் நீங்கள் கப்போ டம்ளரோ என்ன அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. நான் வந்து ஒரு 200 கிராம் டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கிற அரிசி வந்து நீங்கள் என்ன சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கலாம். நீங்கள் புழுங்கல் அரிசி சாப்பிட்றீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சை அரிசியில் தான் பண்ணுறேன். எந்த அரிசியாக இருந்தாலும் புது அரிசியாக இல்லாமல் நல்ல பழைய அரிசியாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். புது அரிசியாக இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி கொழு கொழுன்னு ஆகிடும், ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை, பிசு பிசுப்பு அதிகமாகிடும். பச்சரிசியாக இந்த மாதிரி அதாவது நல்ல பழைய அரிசியாக இருக்கிற போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே டம்ளர் அளவுக்குல இதில் வந்து பாதி அளவுக்கு எடுத்து இந்த டம்ளரில் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா காரத்துக்கு 2 வரமிளகா போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு கூடுதலாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு மிளகா சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு சேர்த்து நன்னா வந்து நான் வந்து களைஞ்சி வச்சுட்டேன். களைஞ்சி தண்ணில் அரிசி பருப்பி ஒன்றா சேர்ந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த 2 மிளகாயுமே நம்ம இப்போ வந்து சேர்த்துட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா வந்து ஊறணும். இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தண்ணி சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து இதில் விட்டு வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா வந்து ஊறணும். இது ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து அப்படியே மேலாக வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப நாழி ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரை மணி நேரம் அளவுக்கு மட்டுமே ஊறினா ரொம்ப கரெக்டான பக்குவமாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட அரிசியும் பருப்பும் வந்து சேர்ந்து நல்லா வந்து ஊறிடுத்து. இப்போ வந்து இதை வந்து கோட்ஸாக ஒரு அடமாவை அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது. அதாவது அடைக்கு வந்து நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா குறன்னு ஒரு ரவை பதத்துக்கு அரைப்பேன். அந்த மாதிரி அரைக்கிற போது அடை வந்து மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து நைஸாக அரைச்சாதான் பிடிக்கும் அப்படின்பா. ஆனால் இதை வந்து நம்ம இந்த உப்புமா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அரைச்சிட்டு உப்புமா பண்ண போகிறோம். அதனால எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா குறப்பா நரன்னு இருக்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி கோட்ஸாக வந்து அரைச்சிக்கணும். இதை வந்து இந்த 2 மிளகாயை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை விட்டே தான் நம்ம வந்து இதை அரைக்கணும். ரொம்ப இந்த தண்ணியை விட்டே தான் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுடலாம். இதில் வந்து இந்த 2 மிளகாயை போட்டுட்டோம். ரொம்ப நீருக்காக அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். இப்போ இதில் வந்து இதை போட்டுக்கலாம். அரிசி பருப்பு ஊறினதை இதில் வந்து நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது வந்து ரொம்ப கண்டினியூவாக ஓட்டி நைஸாக ஆக்கிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து குறப்பாக இருந்தால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமாக இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் பார்த்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் பெருங்காய பொடி போட போகிறேன். மிளகாய் வந்து அடியில் போட்டாச்சு. நல்லா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து வாசனைக்கு போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துன்னு போடுங்க. நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் போடுறேன். நம்ம தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கோட்ஸாக அரைச்சிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அடுப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது சூடாகுது இல்லையா, இதில் வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். நம்ம நார்மலாக பண்ணுற மற்ற உப்புமா மாதிரி இல்லை. இது நல்லா வந்து எண்ணெயில் வேகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சட்னி கரண்டியால் 3 கரண்டி அளவுக்கு நான் இப்போ எண்ணெய் விடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான போது பார்த்து திரும்ப கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டு தான் பண்ணணும். இப்போ இது சூடாகட்டும். அதுக்குள்ளே இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கோட்ஸாக வந்து அரைச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் வந்து திருகி எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு எண்ணெயில் பொரிக்கிற பெருங்காய பவுடர் வந்து வாசனை நல்லா இருக்கும். 2 டம்ளர் தண்ணின்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த அளவுக்கு ஒரு
ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வந்து மிச்சம் இருக்குது. இப்போ வந்து கடுகு போடலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொடிசா அரைச்சிருக்கேன் பாருங்க. பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ரவ ரவையாக கையில் அப்படி நிரல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மழுக்கு மழுக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கலரும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இண்டோலிய கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கரோட பேன், நான்ஸ்டிக் பேன் எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த உளுந்து வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, தாராளமாக 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவு கூட வெள்ளை உளுந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே கருவேப்பிலையே, பச்சை கருவேப்பிலையே அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாக இதிலவே வந்து நமக்கு தாராளமாக நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை 4 கூட நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து போட்டுட்டோம். இதில் அப்படியே எண்ணெயில் வந்து லேசாக நம்ம பரட்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துடலாம். அப்படியே விட்டோம் அப்படின்னா மேலாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதில் விட்டுடுவோம். பொட்டை வந்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதில் விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் வந்து தேவைப்படும். எண்ணெய் வந்து அளவெல்லாம் இல்லை, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா வந்து மொறுமொறுன்னு உங்களுக்கு சூப்பராக நல்லா வேகும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிக்கை அளவுக்கு கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 டீஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கலருக்காக கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டால் போதும். அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நமக்கு வந்து அடியில் ஒட்டிடும். இந்த மாதிரி கனமான கடாயை எடுத்துக்கிற போது தான் நமக்கு அடியில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி கலர முடியும். நான் வந்து ஒரு சட்னி கரண்டியால் 3 கரண்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சின்னதான கரண்டியால். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம திரும்பவும் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்ப எண்ணெய் விட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரிட்டே இருக்கணும். கலரிட்டு அந்த மாதிரி மேலே அப்படியே வந்து ஒரு லிட்டு போட்டு கொஞ்ச நாள் மூடிட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த மாதிரி கலரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு இந்த இடத்துல திருப்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும் மேலாக இப்படி படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடியில் இப்படி கலரும் போது ஒரு இந்த மாதிரி ஒரு மேலே காந்தல் மாதிரி இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நாம் இன்னும் கொஞ்சமாக வந்து 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 கரண்டி, குட்டி கரண்டியால் 3 கரண்டி விட்டுருந்தோம். இப்போ இப்படி வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் வந்து கலர போகிறோம். மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதே சமயத்தில் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இது வந்து நான் வந்து 200 டம்ளரால் 1 டம்ளர் பருப்பு அரிசியும் ஒரு அரை டம்ளர் பருப்பும் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு வந்து தாராளமாக நம்ம வந்து 2 பேர் சாப்பிடலாம். நல்லா இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பருப்பூசலி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடினதுனால நமக்கு வந்து மாவெல்லாம் மேலாக இருக்கிற மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே பாயில் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டு நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் நமக்கு வந்து அது நல்லா இழுத்துனுடும். ஏன்னா இது வந்து டேரெக்டாக அப்படியே வேகிறதுங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து
இன்னும் கொஞ்சம் நம்ம மேலாக திரும்பவும் வந்து ஆயில் விட்டுக்க போகிறோம். இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம லிட்டு போட்டு அப்படியே மூடிடலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நமக்கு வந்து அப்படியே கலரி ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நல்லா இப்படி எண்ணெயோடு சேர்த்து இழுத்து வந்து நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி பரவலாக நம்ம வந்து இப்படி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வந்து லிட்டு போட்டு மூடும்போது சீக்கிரமாக வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு இந்த ஆவியில் வந்து நல்லா வேகும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இந்த கரண்டி வந்து இதில் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. அதனால் மேலாக இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா வேர்த்து சொல்கிற தண்ணியோடு சேர்ந்து அந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்போ வந்து முடிஞ்சிடும். இது வேகட்டும், கடைசியில் பார்க்கலாம். சுட சுட பார்த்தீங்கன்னா நமக்கு துவரம்பருப்பு உப்புமா வந்து பஞ்சு மாதிரி ரெடி ஆகிடுது. இதை ஈவினிங்கில் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே இல்லை குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கப் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் மோர் குடித்தாலே போதும். ரொம்ப ஃபுல்லாக நமக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையே இல்லை. இதிலே உப்பு, காரம், பெருங்காயம், தேங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே இருக்கிறதுனால சுட சுட சாப்பிடும்போது இதுக்கு ஒரு சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு வந்து தேவையில்லை. அப்படியே இதை வந்து நம்ம சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ் வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி சட்னி, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் புளிப்பான ஒரு சாம்பார், இல்லை ஒரு புளிப்பான ஒரு சட்னி, அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷும் கூட. இதை நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே இதை வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.